அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித பெர்னதத்தை பற்றி உங்களோடு பகிர விரும்புகிறேன். யார் இந்த பெர்னதத்? எல்லாருக்கும் தெரியும். லூர்து நகரில் அன்னை காட்சி கொடுத்த அந்த சிறுமியின் பெயர் தான் புனித பெர்னதத். புனித பெர்னதத் காட்சியாளர்களில் ஒருவர், அன்னையை காட்சியில் கண்ட பேறு பெற்ற புனிதர்களில் ஒருவர். 37 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தவர். அவருடைய உடல் இன்னும் அழியாமல் இருக்கிறது. அவர் ஜெபித்த ஜெபமாலை இன்றும் லூர்து நகரில் அவருடைய இல்லத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு நோயாளராகவே இருந்தார். ஆனால் நாள்தோறும் ஜெபமாலை ஜெபித்தார். எளிய ஒரு குடும்பத்தில் பிறந்த 13 வயது 14 வயது சிறுமிதான் பெர்னதத். அவருக்கு லூர்து நகரில் மெசபியல் குகையில் அன்னை மரியா காட்சி கொடுத்தார் என்பது நமக்கு தெரியும். 18 முறை அன்னை காட்சி கொடுத்தார்கள். 18 முறையும் அன்னையோடு சேர்ந்து ஜெபமாலை ஜபிக்கின்ற பேற்றினை புனித பெர்னதத் பெற்றுக்கொண்டார்கள். புனித பெர்னதத்தை பற்றி இன்னொரு சிறப்பான சுவையான தகவல் ஒன்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். புனித பெர்னதத்தின் வாழ்க்கை வரலாற்றை த சாங் ஆஃப் பெர்னதத் என்னும் பெயரில் ஹாலிவுட்டில் திரைப்படமாக எடுத்தார்கள். 1942 என்று நான் நினைக்கிறேன். அந்த ஆண்டில் 4 ஆஸ்கர் விருதுகளை இந்த திரைப்படம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு வியப்பான ஒரு தகவல். புனித பெர்னதத்தினுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டு 4 ஆஸ்கர் விருதுகளை வென்றிருக்கிறது. புனித பெர்னதத் அன்னையோடு சேர்ந்து ஜெபமாலை ஜெபித்த ஒரு பேறு பெற்ற மனிதர். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் ஜபத்திலும் தவத்திலும் கழித்தார். அவருக்கு அன்னை மரியா சொன்ன செய்தி என்ன? ஜபம், தவம், ஒருத்தல் முயற்சிகள். ஆகவே வாழ்நாள் ஒரு துறவியாக மாறி ஒரு எளிய கன்னியர் இல்லத்தில் வாழ்நாள் முழுவதும் எளிய பணியை செய்து கொண்டு அவர் வாழ்ந்தார். எளிமையாக வாழ வேண்டும், தாழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு புனித தான் புனித பெர்னதத். ஒருமுறை அவருடைய கன்னியர் இல்லத்தில் சில அருட்சகோதரிகள் அவரை அவ்வப்போது கேலி செய்வதுண்டு. ஒரு முறை ஒரு சகோதரி கேட்டாரலாம், நீங்கள் மாதாவை நேரில் காட்சியில் பார்த்தவங்க தானே, அந்த லூர்து நகருக்கு எத்தனையோ பேர் சென்று அந்த புனித நீரில் நீராடி நலம் பெற்று சொல்கிறார்களே, நீங்களும் போய் நலம் பெற்றுட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதற்கு பெர்னதத் சொன்ன பதில், அன்னை மரியா எளிமையான என்னை தேர்ந்தெடுத்து ஜபமும் தவமும் செய்ய பணித்திருக்கிறார்கள். என்னுடைய துன்பங்களை, என்னுடைய நோய்களை நான் ஒரு தவமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் ஒரு முறை கூட லூர்து திருத்தலத்துக்கு திரும்பவும் சென்றதே இல்லை என்பதும் ஒரு வியப்பான ஒரு செய்தி. அன்னையை காட்சியில் கண்ட பிறகு அவர் துறவர சபையில் சேர்ந்து துறவியான பிறகு மீண்டும் லூர்து நகருக்கு சென்றதே இல்லை. அவர் நமக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். எளிமை, தாழ்ச்சி, இவைதான் உண்மையான ஜெபமாலை பக்தியின் அடையாளங்கள். ஆகவே ஜெபமாலை ஜெபிக்கிறவருடைய உள்ளத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது, இருமாப்பு இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, நான் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அன்னை மரியாவை போல வாழ வேண்டும். யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் அன்னையைப் போலவே, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று எளிமை, தாழ்ச்சி, பணிவு இவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். இவற்றை வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் ஜெபமாலை ஜெபிப்பதால் என்ன பயன்? ஆகவே நம்முடைய ஜெபமாலை பக்தியை நாம் சீர்தூக்க வேண்டும், கூர்நோக்கம் செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், அதை தூய்மைப்படுத்த வேண்டும். ஒரு பக்கம் ஜெபமாலை ஜெபிக்காதவர்களே இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஜெபமாலை ஜெபித்து அதனுடைய முழுமையான பலனை, ஜெபமாலையின் முழுமையான ஆசிகளை பெறாதவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பு, ஆணவம் கடவுளுடைய ஆசிகளை பெறுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. எனவே புனித பெர்னதத்திடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் பணிவு, எளிமை, தாழ்ச்சி இருக்க வேண்டும். அப்பொழுது அன்னை மரியாவை ஆண்டவர் உயர்த்தி, எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என போற்றுமே என்று பெருமைப்படுத்தியது போல, புனித பெர்னதத்தை ஆண்டவர் உயர்த்தி பெருமைப்படுத்தியது போல, அவருடைய வாழ்க்கை வரலாறு 4 ஆஸ்கர் விருதுகளை வென்றதைப் போல
நம்முடைய வாழ்விலும் நாம் கடவுள் முன்பாக நம்மை தாழ்த்துகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். இந்த ஜெபமாலை அதற்கு நம்மை தூண்டுகிறது. புனித பெர்னதத் அதற்கு நம்மை ஊக்குவிக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாமும் ஜெபமாலை ஜெபிப்போமாக. கடவுளின் முன்பாகவும் பிறரின் முன்பாகவும் நம்மையே தாழ்த்தி கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.